ஹாய் வீவோஸ், இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக கார்த்தி சொன்ன மாதிரியே கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத அயோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அதிகாரிங்களாம் மருதை கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த சைடை கார்த்தி பிரியா கிட்ட சொல்கிறாங்க, பிரியா நீங்கள் மட்டும் இந்த நிலமையில உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா நம்ம ரேவதி வாழ்க்கையை காப்பாற்றிருக்கவே முடியாது. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, அதுக்கு பிரியா சொல்கிறாங்க, சார் நாங்கள் உங்களுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கோம். நான் இப்போ உயிரோடு நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தானே சார். ரேவதியும் எங்களை மாதிரி பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாருமே உண்மையை சொல்கிறதுக்காக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஆரம்பத்தில் இருந்தே மருதை பற்றி என்கிட்ட எல்லாருமே சொன்னாங்க. நான் அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணேன். என்னோட பிடிவாத குணத்தினால என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிருக்கும். கடைசி நேரத்தில் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றினதுக்கு உங்களுக்குலாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கை எடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, இந்த டிரைவர் பையன் இருக்கானே எல்லாத்தையும் கடைசி நேரத்தில் குடியை கெடுத்துட்டான். இந்நேரம் அவன் கொஞ்ச நேரம் லேட்டாக வந்துருந்தான் அந்த மருது ரேவதி கழுத்தில் தாலி கட்டியிருப்பான். சரி நம்ம பிளான் இப்பயும் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா செம்ம கடுப்பில் இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி மணமேடையிலேருந்து இறங்கி ஓடி வராங்க. அப்போது கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி மாமா எனக்கு நல்லாவே தெரியும் கடைசி நேரத்தில் நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே என்னைய காப்பாற்றிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்தி கையை பிடிச்சி ரொம்பவே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் மயில்வாகனம் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, எப்பா மாமாவை ரொம்ப நேரமாக ஆளே காணப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனை அப்போ தான் தேடவே ஆரம்பிக்கிறாங்க. மண்டபம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. அப்போது பெருக்கிறவர் மருதோட ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கட்டில் கடியில் தொடப்பத்தை வைக்கிறாரு. அப்போது பிளட்டாக வருது. அதை பார்த்துட்டுமே அவர் அலறடிக்கிறாரு. என்னது இது, இங்கே ஒரே ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்த. உடனே நம்ம கார்த்தி எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. சார் கட்டில் கீழே யாரோ படுத்து கிடக்குறாங்க சார், ஒரே ரத்தமாக வேற வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம கார்த்தி கட்டில் கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. போர்வையில சுற்றி இருக்கிற ராஜராஜனை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, யார் போய் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையை இழுத்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ராஜராஜனை அந்த நிலைமையில பார்த்ததுமே நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே பதறி போய் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மயில்வாகனம் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, எப்பா அந்த மருது தான்ப்பா மாமாவை இப்படி பண்ணியிருக்கணும். ஏன்னா மாமா கத்தியை வச்சுட்டு மருதை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தாரு. எனக்கு என்னமோ மருது கூட நடந்த தகராறுல மருது தான்ப்பா மாமாவை இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்வாகனம் பயங்கரமாக அழுகிறாங்க. அப்போ கார்த்தி உடனே வர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் வச்சு நம்ம ராஜராஜனா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சந்திராக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ இவன் பொழைக்க மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. நான் ரேவதிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு எப்படியாவது இந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் சாமுண்டீஸ்வரியோட தாலிக்கே ஆப்பூர் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வெள்ளப்பா மருது ரேவதி கழுத்தில் தாலி கட்டி அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணுவேன் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் ராஜராஜனை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி சாமுண்டீஸ்வரிக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திர கேவலமாக அந்த பக்கம் நின்று திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக அழுகிறாங்க. அப்போது நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, எல்லாம் என்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க. அப்போது ரேவதி சொல்கிறாங்க, அம்மா இனிமேட்டாவது நம்ம வீட்டுக்குள்ளே யாரையாவது நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா அவங்க யார் என்ன சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு அலோவ் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு கார்த்தி மாமா மேலே இருக்கிற கோபத்தில் மருதை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சிங்க. அதுவும் இல்லாமல் அவரை பற்றி நீங்கள் சரியாக விசாரிக்காமல் அவரை வீட்டுக்குள்ளேயே நீங்கள் தங்க வச்சுருந்தீங்க. இவ்வளோ நாளாக ஒரு கொலகாரனை தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே தங்க வச்சுருக்கீங்க. அவனை நம்ம சும்மா விடக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சாமுண்டீஸ்வரிக்கு சம்மக்கமும் எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, இன்னைக்கு நான் அவனை ஒரு முடிவு கட்ட போகிறேன். நான் ஜெயிலுக்குள்ளே போனாலும் பரவாயில்ல, என் புருஷனை இந்த மாதிரி பண்ணவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவமாக போக, அப்போ தான் மயில்வாகனம் சொல்கிறாங்க, அத்தை இப்போ கோவப்படுற நேரம் இல்லை, மாமா ஃபஸ்ட்டு நல்லா வரட்டும் அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்வாகனம் சொல்கிறாங்க. இந்த சைடை நம்ம ராஜராஜன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறதா நம்ம டாக்டர்ஸ் எல்லாருமே கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த மாதிரி ஆகி ரொம்ப நேரம் கழிச்சு தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்க. அதனால அவருக்கு இப்போது ரத்தம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம கார்த்தி சொல்கிறாங்க,
என்னோட பிளட் குரூப்பும் அவரோட பிளட் குரூப்பும் ஒன்றா தான் இருக்கும், அதனால நான் அவருக்கு ரத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி தன்னோட ரத்தத்தை கொடுத்து ராஜராஜனோட உயிரையே காப்பாற்ற போகிறாங்க. அப்போது சந்திரா வந்து சாம்பிடிச்சிட்டு கிட்ட சொல்கிறாங்க, அக்கா என்னக்கா அந்த கார்த்தி பையன் மாமாவுக்கு ரத்தம் கொடுக்க போகிறான், இந்த மாதிரி நேரத்தில் தான் அவன் நம்ம குடும்பத்துக்குள்ளே வரதுக்கு ஏதோ பண்ணுவான், அதுக்கு நீ அலோவ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம சாம்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, இது என் புருஷனோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், இதில் நீ எந்த ஒரு விஷயமும் சொல்லாத, பரவாயில்ல ரத்தம் யார் கொடுத்தா என்ன, அவர் உயிர் பொழிச்சு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்பிடிச்சரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சந்திராக்கு செம்ம கடுப்பாகுது. விடக்கூடாது, இவ்வளோ நாளாக நம்ம கஷ்டப்பட்டு ரேவதி கார்த்தியை பிரித்து வச்சுருந்தோம், ஆனால் இவரோட உயிரை காப்பாற்றுறன்ற பேரில் அந்த கார்த்தி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. கண்டிப்பாக கார்த்தி ரத்தம் கொடுத்து மாமா உயிர் பொழைச்சாங்கன்னா அப்போது சாம்பிடிச்சேரிக்கு கார்த்தி மேலே இருக்கிற கோவெல்லாம் போயிடும், மறுபடியும் ரேவதி கார்த்தியை சேர்த்து வச்சிருவா, இது மட்டும் நடந்துடவே கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அங்கே பயங்கரமாக பிளானை போட்டுட்ருக்காங்க. விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் சிவனாண்டி கால் பண்ணுறாங்க. அப்போ யாருக்குமே தெரியாமல் சிவனாண்டி கூட போய் பேசுகிறாங்க. என்ன சந்திரா கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் எல்லாம் நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சிவனாண்டிக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. என்ன சந்திரா கடைசி நேரத்தில் அந்த கார்த்தி மருத பற்றின உண்மையெல்லாம் நிரூபிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாங்க கடைசி நேரத்தில் அந்த பிரியாவை கூட்டிகிட்டு வந்து எல்லா உண்மையுமே நிரூபிச்சிட்டான், என் அக்கா மருதை அடித்து போலீஸில் வேற ஒப்படைச்சிட்டா, அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அந்த மருது மாமாவை கத்தியால் குத்தி பெட்டுக்கு கீழே ஒழிச்சு வச்சுட்டு போயிட்டான், மாமாவுக்கு கத்தி குத்துப்பட்டு ரொம்ப நேரமாக பெட்டு கீழே இருந்திருக்காங்க, இப்போ அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, டாக்டர்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவர் உயிர் பொழைப்பாரா மாட்டாரான்றது ஒரு கேள்விக்குறி தான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல, அப்போது நம்ம சிவனாண்டி சொல்கிறாங்க, சூப்பர் சந்திரா, இதை வச்சே சாம்பிடிச்சேரியோட வாழ்க்கையை நம்ம சீரழிக்கணும், அவன் புருஷன் சொல்லி தானே பூவும் பொட்டும் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா, அந்த புருஷனே இல்லைன்னா சாம்பிடிச்சேரிக்குள்ள மரியாதையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, ஆமாங்க நம்ம 2 பேரையும் பிரித்து வச்சு சந்தோஷப்பட்டாங்களே, அந்த குடும்பத்துக்கு கடவுளாக கொடுத்த ஒரு தண்டனை தான், மாமா உயிர் பொழைச்சி வரக்கூடாது, அந்த கார்த்தி தான் ரத்தம் கொடுக்க போகிறான், கார்த்தி ரத்தம் கொடுத்து மாமா மட்டும் உயிர் பொழைச்சாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு தான், அக்காவை கையில் பிடிக்கவே முடியாது, பிரிஞ்சிருக்கிற ரேவதி கார்த்தியை மறுபடியும் சேர்த்து வச்சாலும் சேர்த்து வச்சிருவா, அதுக்காக நம்ம அவரை உயிர் பொழைக்க விடாமல் ஏதாவது பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டி வந்து சொல்கிறாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாத சந்திரா, அதான் நம்ம கைவசம் நிறைய ஆளுங்க இருக்காங்கல்ல, அவர் எத்தனை நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் இருப்பார், ஹாஸ்பிட்டலில் அவர் உயிர் பொழைச்சா கூட அவரோட உயிரை எடுக்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இவ்வளோ நாளாக நம்ம பண்ண பிளான் எல்லாமே சொதப்பிட்டு போயிடுச்சு, ஆனால் இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற வேலை சொதப்பவே கூடாது, மாமா உயிரோடவே இருக்கக்கூடாது, மாமாவோட உயிரை எடுத்தால் மட்டும்தான் நம்ம சாம்பிடிச்சேரியை அடியோடு அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சிவனாண்டி ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்போ சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, என்ன கார்த்தி ரத்தம் கொடுக்க போறியா, போ நீ என்னத்தை தான் ரத்தம் கொடுத்தாலும் அவர் உயிர் பொழைச்சி வீட்டுக்கு திருப்பி வரவே மாட்டாரு, நான் வர விடவும் மாட்டேன். சாமுண்டேஸ்வரி நீ இப்படி அழுவுறதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, ஒரு காலத்தில் என்னையும் சிவனாண்டி பிரித்து வச்சு என்ன நாட்டம் போட்ட, இப்போ பாரு நீ அழுதுகிட்டு இருக்க, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது, அக்காவா போயிட்டியே, நீ அழுகிறத பார்க்கும்போது எனக்கு ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இன்னொரு சைடு நம்ம கார்த்தி வந்து ராஜராஜனுக்கு ரத்தம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது மயில் சொல்கிறாங்க, அத்தை எதுக்கும் கவலைப்படாதீங்க, மாமா பொழைச்சி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டியில் ராஜராஜனை எப்படி ஹாஸ்பிட்டலில் வச்சு கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ராஜராஜனை அவ்வளோ சீக்கிரம் சாகடிச்சிட மாட்டாங்க, ராஜராஜனை வச்சு தான் கோயில் கும்பாபிஷேகம் நடத்தி ஆகணும். ஸோ அதனால ராஜராஜன் கதை அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடாது. எவ்வளோ பேர் ராஜராஜனை கொல்ல வந்தாலும் நம்ம கார்த்தி வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம ராஜராஜனை காப்பாற்றிடுவாங்க. இதுக்கப்புறமாவது நம்ம சாம்பிடிச்சேரி மனசு மாறுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.